இப்போ பாரதி ராஜா மாதிரி டைரக்டர் பெரிய டைரக்டர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பாலச்சந்தர் உள்ள பழைய இயக்குநர்கள் பல பேர் வெற்றிமாறன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் பிறரிடமிருந்து கதைகளை சிறந்த கதைகளை எடுத்துக்கிட்டாங்க. வெற்றிமாறன் வந்து அவர் வந்து ஜெயமோகன்கிட்ட இருந்து தங்கம்னு ஒரு எழுத்தாளர்கிட்ட இருந்து இந்த விடுதலை மாதிரி கதைகளில் அது மாதிரி வந்து விசாரணை மாதிரி கதை எல்லாமே அவருடைய கதை கிடையாது. அசுரன் மாதிரி கதை ஒரு நாவலில் இருந்து எடுக்கிறது இருக்குல்ல, இப்படி இந்த தன்னிடம் இல்லாதது பிறரிடம் வந்து எடுத்துக்கிறது இருக்குல்ல, அது தப்பு கிடையாது. இங்கே என்ன சிக்கல்னா இயக்குனரே கதாசிரியராக இருக்கிறார். கதாசிரியருங்கிறது ஒரு தனி வகை, இயக்குனருங்கிறது அதை மேக்கிங் பண்ணுறது தான். இங்கே என்ன பண்ணுறான்னா டைரக்டர்கிட்ட போய் கதை கேட்குறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? டி ராஜேந்தர் எல்லாமே பண்ணாருன்ற மாதிரி எல்லாருமே எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்படி பண்ணினதனுடைய விளைவு என்ன ஆகுது? இப்போ இந்த ரெட்ரோ படம் தாங்க முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பாதிக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் உயிர் முக்கியம் அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்த ஆளில் நான் ஒரு முக்கியமான ஆள் ரெட்ரோ பார்த்துட்டு. அதனால் நல்ல நடிகன் ஏன் மோசமான படங்களை வந்து செலக்ட் பண்ணுறாரு?